அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்க. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், 1 நாளாகமம் 17வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு விண்ணப்பத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தாவீது ராஜாவுடைய விண்ணப்பத்தை இந்த நாட்களிலே கேட்கிற வேளையிலே, அவர் தன்னுடைய வயசான காலத்திலும் இப்படியாக தேவனுடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், அங்கே அவர் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, இந்த நாளிலும் அந்த உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக எனக்கு அந்த கிருபையை தரும்படியாக ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது உன்னுடைய புத்திரனாகிய உன்னுடைய மகனாகிய சாலோமோன் அந்த காரியத்தை செய்வான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறது மட்டுமல்ல, அவருடைய சிங்காசனம் இந்த நாட்களில் என்றும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதையும் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே தாவீது ராஜா இந்த நாட்களிலே தேவனிடத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்படியான காரியங்களை இந்த நாட்களில் செய்கிற வேளையிலே நாத்தான் இந்த காரியங்களா எல்லா வார்த்தைகளையும், இந்த எல்லா தரிசனத்தையும் அங்கே தரிசனத்தின்படியே தாவீதுக்கு இந்த நாட்களை சொல்லுகிறார். தாவீது இப்படியான கர்த்தர் இப்படியான ஒரு காரியத்தை செய்கிறார், இப்படியான காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே அங்கே போய் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில், glory to God, தேவனாகிய கர்த்தாவே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருந்தும் இருக்கும் காலத்துக்கும் செய்தியையும் சொல்லி என்னையும் மகா மேன்மைப்படுத்தின சந்ததியின் மனுஷனாக பார்த்தீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக சொல்லி இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தை இந்த விண்ணப்பத்தை எடுக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவரீர் இந்த நாட்களிலே நம்மை இவ்வளவு அருமையாக இந்த வயசான காலத்திலும் நடத்தி வருகிறார் என்று சொல்லி, இந்த வேளையிலும் இந்த நாட்களிலே கவலையோடு இருக்கிற அல்லது இந்த நாட்களிலே ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே, நம்முடைய வயசு இந்த நாட்களிலே முக்கியம் இல்லை, தேவரீர் நம்மை எப்படியாக நடத்துகிறார் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது அது ஒரு காரியமாக இருந்தாலும், ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக எப்படியாக நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய. தேவன் நம்மோடு பேச வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் நமக்கு இந்த நாட்களிலே பிள்ளைகளையும் செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தந்தாலும், ஆனால் அதற்கு மேலாக தேவன் நம்மோடு அனுதினமும் இந்த நாட்களிலே நாங்கள் அவரோடு இடைப்பட வேண்டும், அவர் நம்மோடு பேச வேண்டும். அப்படியாக பேசுகிற வேளையிலே தான் நம்முடைய இருதயத்திலே ஒரு தெய்வீக சமாதானமும் ஒரு தேவனுடைய ஒரு பரிசுத்தம் அங்கே உருவாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தாவீது செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். தேவரீர், என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீரே ஐயா, இந்த வயசு வரைக்கும் என்னை கொண்டு வந்தீரே, இந்த நாட்கள் வரைக்கும் கொண்டு வந்தீரே, இந்த பஞ்ச காலத்திலும் என்னை போஷித்து இந்த நாட்களில் நடத்தினீரே கர்த்தாவே. அப்படியானால் இந்த நாட்களிலே இந்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த காரியங்களிலே நான் நிலைத்திருப்பதற்கும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோமா? அன்பு பிள்ளைகளே,
இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வல்லமையையும் இந்த நாட்களில் நீங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபித்து ஒப்பு கொடுத்து நிறைவேற்றுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.